குரோம்பேட்டையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் நண்பர்கள் அறப்பணி இயக்கம் தலைவர் அரவிந்த்ராஜ், டெல்லி பாபு, சத்யமூர்த்தி, தாமஸ், எட்வின் தாமஸ், தம்புராஜ், அறிவுமதி தலைமையில் போதை இல்லாத தமிழகம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 5000 பேர் கலந்து கொண்ட மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சிறியோர், பெரியோர், மாற்றுத்திறனாளி என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு குரோம்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் குரோம்பேட்டை பேருந்து நிலையம் வந்தடைந்தனர். இதில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய தாமு அன்பரசன், தமிழக மக்கள் போதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 5000 பேர் கலந்து கொண்ட இந்த மாரத்தான் நடைபெற்றது. போதைப் பொருட்கள் இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவி இளைஞர்கள் கெட்டுப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போதையிலிருந்து இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றார். இது கடந்த 10 வருடத்தில் ஆரம்பித்து அப்பொழுது ஆட்சியில் யார் இருந்தார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஞ்சா பிடிபடுகிறது என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் கோ. காமராஜ், 2வது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, 1வது மண்டல குழு தலைவர் வே. கருணாநிதி, பகுதி செயலாளர்கள் ஜெயக்குமார், பெர்னன், மாமன்ற உறுப்பினர்கள், பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நம்முடைய குரோம்பேட்டை பகுதியில் மிகச்சிறப்பாக பொதுப்பணியை செய்து வருகிற நண்பர்கள் அறப்பணி மன்றம் இன்றைக்கு போதையில்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் காலையிலே வருகை தந்து இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இன்றைக்கு போதை பொருள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஊடுருவி இளைஞர்கள்லாம் கெட்டுப்போகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த போதை ஒழிப்பிலிருந்து பொதுமக்களை குறிப்பாக இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. போன 10 வருஷத்தில் ஆரம்பிச்சது. கடந்த 10 வருஷத்தில் யாருன்னு இருந்தவங்களுக்கு தெரியும். இதை ரொம்ப தடுக்க முடியும். இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் இன்னைக்கு இவ்வளோ கஞ்சாவை பிடிச்சோன்ற மாதிரி தொடர்ந்து டிவிலலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய அரசு அதற்கான பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் அறப்பணி மன்றம் அதனுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அரவிந்த்ராஜ் அவர்கள் 2வது வருஷமாக இந்த மாரத்தான் போட்டியை நடத்துகிறார். போன வருஷமாக நாங்கள் கலந்துக்கணும். ஒரு 2000த்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பொதுமக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த போதைப் பொருளிலிருந்து இப்போது இருக்கிற இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்று நல்ல நோக்கோடு நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியை நடத்துகிற இந்த நண்பர்கள் அறப்பணி தொண்டு நிறுவனத்திற்கும் அதனுடைய தலைவர் தம்பி அரவிந்த்ராஜ் மற்றும் அவரோடு ஒருங்கிணைந்து பணியாற்றிருக்கிற நண்பர்களையெல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த பிரச்சனை வரையும் பேசுப்பா. சொல்லு, என்ன பண்ண அதுவையா முக்கியம். அதுல என்ன தெரியுது? இதுல இருந்து பிஜேபிக்காரன் அவங்களுக்கும் கூட்டணி இருக்குன்னு தெரியுதா இல்லையா? கேட்காதையே அவர் இன்னும் ஃபீல்டுக்கே வரல. ஆனா இருந்தாலும் மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு உறவு இருக்குதுன்னு அர்த்தம்.